நார்மலாக சொல்லப்போனா எல்லாருமே பொதுவாக நினைப்பாங்க ஹோட்டல்னாலே காய்கறிகள்லாம் வந்து 9 மணிக்கு மேலே சந்தைக்குமா சீப்பாக கிடைக்கும்ட்டு. நான் காலையில் 9 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுறதுனால நம்மளால குவாலிட்டியாக கொடுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கோம். ஆளே இல்லாமல் ஹாரி வலுக்கட்டாயம் இழுத்துட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வரல, சாப்பிட போகணுன்னாரு. சரி வாங்க போகணும் வந்திருக்கோம். அவ்வளோதான். சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணோம். சரி சும்மா நம்ம ஊரில் சாப்பிடலாம்னு பார்த்தோம். எதுக்கு லாக் எடுப்போம், மக்களுக்கு நீங்கள் போகிற ஹோட்டல் தெரியணும். இவங்களோட தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காது, மக்களும் பார்க்கணும்னு சொன்னாங்க. வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம்? கிருஷ்ணகிரியில யோகா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஆமாம், டைம் வந்து 10 மணி. லேட்டு தான். 9:45. லேட்டு தான் சார், வழக்கம் போல் லேட்டு தான். ஆமாம், எப்பயும் போல் லேட்டு. நாங்கள் என்ன நினச்சோம்னா, நாங்களே ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் வந்தோம். என்ன நினச்சோம், சரி 3 பேர் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா மெனு கார்டை பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு. ஒரு 10 பேர் வந்தா கூட மெனு வெரைட்டி ஆர்டர். தமிழ் இங்கிலீஷ் கிடைச்சா வேற வேறங்க. ஸ்டார்டர் இருந்துச்சு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு சைனீஸ் இருக்கு, சைனீஸ் இருக்கு, இட்டாலியன் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு உங்க மெனு கார்டை எங்காவது போட்டு விடுவார் எடிட்டர். என்னன்னா அப்புறம் நம்ம இது வேற ஃப்ரான்ச்சைஸ் வேற இது பண்ணாங்க. அது ஃப்ரைடு சிக்கனுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்காங்க, கிரில் போடுறதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ், கிரில் பீரியோட டைப் வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. நாங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்? ஆர்டர் பண்ணது வந்து சும்மா ஒரு பட்டர் நான் சாம்பிள். ஏன்னா பட்டர் நான் நல்லா இருக்கும் உள்ள வர சொல்லிட்டாங்க. பட்டர் நான் சாம்பிள். தந்தூரியில போயிருக்காரு. நம்ம வழக்கமான பரோட்டா சொல்லியாச்சு. இது நம்ம ஏரியாக்கு வந்திருக்காரு. கிரில் சொல்லிருக்கோம் நினைக்கிறேன். நம்ம கிரில் அது வந்து அது அந்த கிரில் பீரியோட டைப் இருக்கனால சரி கிரில் ஒரு நான் 3 பேர் தான் வந்திருக்கனால ஒரு 1/4 இங்க கிரில் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல தர மாட்டாங்க, இங்க தராங்க. அது ஒன்று சொல்லியிருக்கோம். அப்புறம் இவங்களோட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு, அது என்ன சாசி லாலிபாப் சிக்கன். அதான் இவங்களோட படிக்கிறதுனால இவங்களோட ஸ்பெஷல் டிஷ் அதானமா. அது ஒன்று சொல்லியிருக்கோம். கிரேவி வந்து சென்டர் சிக்கன் கிரேவி நம்ம ஏரியா தான். அதுக்கப்புறம் அரேபியன் இதெல்லாம் இருக்கு. அரேபியன் ஃப்ரைட் ரைஸ் வேற ஒன்று. அரேபியன் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். கிரில் வந்து நீங்கள் மசாலாலாம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் சட்டெல்லாம் சாப்பிட்றோன்னா ஓகே. மசாலா நிறைய எதிர்பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட கண்டென்ட் இல்லை. இது வந்து அவங்க மேக் பண்ணதில்ல, அது இந்த ஃப்ரான்ச்சைஸோடது, கிரில் தியரியோடது. அதனால அது கிரில் தியரி நீங்கள் எவ்வளோ எல்லா இடத்துலையும் எப்படி ட்ரை பண்ணிருப்பீங்களோ அதே தான். ஆமாம். ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத வெற்றி. கிருஷ்ணங்கோயிலில் வந்து நீங்கள் கிரில் தியரி சிக்கன் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சாப்பிடலாம். மயோ நான் சாப்பிடலாம், அண்ணன் சாப்பிடுற அண்ணன் மயோ அப்படின்னாரு. மயோ ஓகே, அதுவும் அவங்க கொடுக்குறதா இருக்கும் ஃப்ரான்ச்சைஸ். நமக்கு வந்து ரைஸு, பரோட்டா, அப்புறம் அந்த ஆமாம் அவங்களோட டிஷ் தான் நமக்கு மேட்டர். இருக்கும் சிக்கன் ரைஸ் ட்ரை பண்ணலாம், அரேபியன் ஸ்டைல். ஸ்பைசியா செம ஸ்பைசி. அதாவது நார்மல் வச்சுருக்காங்க, சேஸ்வான் வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே அரேபியன் காரமாக இருக்கும். சரி நார்மலாக சேஸ்வானே எல்லா இடத்துல ட்ரை பண்ணுவோம், அரேபியன் ட்ரை பண்ணணும் தான் நம்ம இங்கே இறங்கியிருக்கோம். கண்ணா ரெட் ஆகுமாங்களே. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே இப்போ? ரொம்ப பிடிச்சிருக்கு. காரத்தை மட்டுமே நம்பி ஒரு டிஷ் நல்லா இருக்கு. நோக்கல அதாவது அந்த முடியும் போது அந்த காரம் தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பிட காரம் இருக்கும். கரெக்டு. சாப்பிட்டே இருக்கணும் தோணுது. ரைஸ்னா என்ன நினைப்போம், சரி அவ்வளோதான் போதும்னு நினைப்போம். இது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. அதுன்னு சாப்பிட்டோம்னே அப்படியே கண்ணு மூக்கு அந்த இது தண்ணி வரும்ல, அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு ஓகே தான், சாப்பிட்ற அளவுக்கு காரம். ஆனால் நல்லா இருக்கு. ஃப்ரைட் ரைஸே கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஸ்வானோட இது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கு. இந்த கிரில்டு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் கம்மியாக ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. ஜிம் ப்ரோஸ் கண்டிப்பாக இங்கே வந்து கிரில் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரைஸ் அமர்க்கலாம் முடிஞ்சிருச்சு. சரி அடுத்த டிஷ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்தா வெயிட் பண்ண முடியாது போல. ரைஸ் முடிச்சு விட்டுருவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. நாங்கள் காரம் மட்டுமே இல்லாமல் அந்த ஃப்ளேவரும் கொஞ்சம் டேங்கியா, அது டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. சிக்கன் அதில் போடுற சிக்கன் ஜூஸியாக இருக்கு. நமக்கு சாஸே தேவைப்படல. கரெக்டு. உங்களுக்கு நார்மல் அந்த இது ஃப்ரைட் ரைஸ்னால் சாஸ் இல்லாமல் நிறைய சாப்பிட முடியாது. இது அது தேவையில்லை உங்களுக்கு. அதுலேயே மசாலா காரம் அதெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே உள்ள போகுது. புரோட்டா நான் கூட புரோட்டா நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி கிடையாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன். ஸ்ரீவியில் ஒரு காலத்தில் இருந்துச்சு. எவ்வளோ சாஃப்ட்டு சேட்டு உனக்கு இருக்கு வேட்டு. இந்த கடையை வந்து பாரு எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் இந்த புரோட்டா பார்த்தோன்னே எனக்கும்
செட் தான் ஞாபகம் ஆமா, இருக்கு. ஆமா. அப்படியே போட்டு இப்படி பிரிச்சுக்கிட்டு இருப்பான். ம். இப்படி பிரிச்சுக்கிட்டு இன்னொன்னுங்க, இந்த மாதிரி அடிச்சு புரோட்டா போடுறாங்க அப்படின்னாலே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதாவது நான் அடிச்சு சொல்றேன், இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இப்படின்னா சாப்பிட்டு தொட்டு செம அந்த சாப்பிட்டு. நீங்க பாத்துப்பீங்க அவர் வீடியோல இப்படி எடுத்து காமிக்கும் போது அதுக்கே அப்படியே உழுந்து உழுதுன்னா இந்த மைக்ல கூட நீங்களே பாத்துக்கோங்க. அந்த மொறுமொறுப்பு சவுண்ட் கேட்கும் குட்டியா. இவ்வளவு சூப்பரா புரோட்டாவா அப்படின்னு ஆச்சரியம் தான். கிரேவி போட்டு சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு பின்னாடி உழைப்பு இருக்கு, அவங்களோட உழைப்பு, பாராட்டு. இந்த கடையை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம்னு உண்மையிலே தெரியல. கடை 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா 3 வருஷம் இருக்கு. 4 வருஷமா 2000 இருந்திருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரொம்ப வருஷம். புரோட்டா, இந்த புரோட்டாக்கு பின்னாடி அவங்களோட உழைப்பு, அதுக்கான பலன் வந்து நான் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப தெரியுது. அவங்கள பாராட்டணும். இன்னொன்று, அவங்க சொன்ன அந்த நார்மல் சால்னா வாங்கல, அது இருக்கா தெரியலண்ணே, தெரியல கேட்போம். கேட்போம். நார்மல் சால்னா இருக்காங்க. இது கிரேவி செட்டிநாடு கிரேவி. செட்டிநாடு கிரேவி வந்துங்க செம்ம மைல்டா ப்ராப்பரா இருக்கு. அதாவது செட்டிநாடு கிரேவினா இதான் ப்ராப்பர். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நீட்டா அந்த ரெட் சில்லி எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கிரேவியுமே போன்லெஸ் சிக்கன்லாம் ட்ரை போடுறாங்க. அப்புறம் குட்டி குட்டியா இன்னும் கொஞ்சம் காரம் வந்துருக்கலாம். இல்ல, எனக்கு தெரிஞ்ச போதும் ஹாரி. ஏன் அப்படின்னா அந்த காரம்னா நம்ம ஆந்திரா ஸ்டைல போயிடும். இது வந்து கரெக்டா இருக்கு, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த மாதிரி வச்சிட்டாங்களே. ஆனா கிரேவி நல்லா இருக்கு, டேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு போதும், கரெக்டா இருக்கு. தெரியல எனக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் காரம் தேவைப்படுது உனக்கு. எனக்கு இந்த அரேபியன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் காரம் தேவைப்படுது. இப்போ வரும் ஒரு காரம், அந்த ஸ்பைசி ஆந்திரா ஸ்பைசி இல்ல சாசி. சாசி சாரி ஸ்பைசிலாம் இனிமே வர. பட்டர் நான் வந்துங்க கரெக்டா ரொம்ப திக்காலாம் இல்லாம நீட்டா இருக்கு. என்னன்னா கரெக்டா மைல்டா, அந்த என்ன சொல்றது, பட்டர் நான்னா அவ்வளவுதான் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி இருக்காங்க. முடிஞ்சு. அதுதான் சுத்தி வந்துருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இதுதான் வந்து இந்த சாசி லாலிபாப் 5 பீஸ் உள்ள பிளேட்டு. இதுதான் வந்தோடனே நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா அவங்களும் இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க வந்தோடனே. நல்ல சூடு, கடைசி தான் வந்திருக்கு. நம்ம ஆக்சுவலாக எப்பயுமே சாசியாக ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, பட் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. அந்த ஓல்டு ஆனந்தா ஸ்டைலில் அப்படிலாம் எதுவும் சில்லி புரோட்டா இப்படிதான் இருக்கும். உண்மையிலே இப்படி சில்லி புரோட்டாவை சிக்கனோட கம்பேர் பண்ணுறாருன்னா அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. கேமராமேன் சாப்பிடாட்டி நீ கொடுத்த வச்சும் கிடையாது. அப்பா, இன்னொன்று புரோட்டா மேலே உள்ள ஆசை கூடி போய் திரும்ப ஒரு புரோட்டா வாங்கிட்டேன். திட்டுறாங்க எல்லாரும், சாப்பிட முடியாது. வீட்டில் பார்சல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு புரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இன்னொரு புரோட்டா வாங்கிட்டேன். புரோட்டா லவர்ஸ் உங்களுக்கு சால்னா வந்துட்டு இருக்கு, அது பாருங்க. எனக்கு சாசி இந்த மேட்ரு ரொம்ப பிடிச்சிருக்கே. இது வந்து பாரு, எடு அந்த கிரேவி இருக்கு பாரு, இந்த கிரேவியை மட்டுமே ஆஹா நிறைய ஆயிடுச்சு. கிரேவி எங்கேயோ பழக்கப்பட்ட டேஸ்ட் வருது எனக்கு, ஆனால் என்னன்னு கரெக்டாக இல்லை. இந்த கிரில்லு தந்தூரிக்கு போடுவாங்களா மசாலா மாதிரி தெரியுது. எப்பா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எதுவும் சாப்பிட்றேன் நான். அவன் இது எனக்கு கரெக்டாக தெரியல, நான் ஞாபகம் தானே சொல்கிறேன். சால்னா வந்து அவரது சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, கிறிஸ்பியாக இருக்கு பாரு. நார்மல் லாலிபாப் பொரிக்கிறத பொரிச்சு இந்த சாஸில் இது பண்ணி தராங்க. கரெக்ட், நார்மல் லாலிபாப் அந்த சாஸில். இதில் என்ன நாங்கள் ஹைலைட்டு உள்ள பாரு, இந்த சிக்கன் அது அந்த மசாலில் வந்து குட்டி குட்டியாக அந்த இது இருக்குது, ரெட் சில்லியில் இருக்கிற அந்த விதைகள் இருக்கு, விதைகள் குட்டி குட்டியாக இருக்கா, அது அப்படியே காரமாக இருக்குது. நல்லா, அதாவது எல்லா இடத்துலையும் சாசியாக வாங்கினீங்கன்னா அந்த ஸ்பைசி இருக்காது, இது நல்லா இருக்குது. இந்த ரியல் காரம் இதில் தாங்க இருக்குது. இந்த மசாலா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அல்டிமேட்டாக இருக்குது, அப்படியே தொண்டையை கவ்வுது. இன்னொன்று என்னன்னா, சால்னா கிரேவி வந்து ஓகே நார்மல், பட் இந்த சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. இந்த சாசி இதில் வந்துட்டு ஒவ்வொன்றா பீஸ் எடுக்க ஒரு இதாக வருது. முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து அந்த மிளகா வத்தலோட அந்த இது சொன்னார். எனக்கு என்னமோ முட்டைக்கோஸ் போட்டிருப்பாங்கன்னு தோணுது, அந்த டேஸ்ட் வருது. நார்மல் சிக்கன் லாலிபாப்புக்கு இந்த சாஸ் ஊற்றி சிக்கன் லாலிபாப் அல்டி புதுசாக வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. புரோட்டா தாங்க 100 எனக்கு தெரிஞ்சு. பரோட்டா அரேபியன் ஃப்ரைட் ரைஸ் மஸ்ட் ட்ரை இங்கே வந்தீங்கன்னா. அதுக்குன்னு ரொம்ப குழந்தைகளை கூட்டு வந்தீங்கன்னா அது வாங்காதீங்க. அரேபியன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஸ்பைசியாக இருக்குது. நம்மளே ஆள் கம்மி, இல்லாட்டி இன்னும் நிறைய ட்ரை பண்ணிக்கலாம். தோசை வந்துட்டு ஓகே தான், மித்த டிஷ் வரும்போது ஓகே தான். அதே மாதிரி சட்னி சாம்பாரும் ஓகே தான். இங்கே கடைசியாக நம்ம வழக்கம் போல் ஃபினிஷிங்க்கு ஒரு தோசையை போட்டு முடிக்கலாம் பார்த்தோம்.
கார சட்னி லேட்டாக வந்ததுனால முடிஞ்சு போச்சு. வணக்கம், நல்லபடியா சாப்பிட்டாச்சு. வணக்கம் சார். உங்க நேம் மட்டும்? என்னோட பேர் சுந்தர். சுந்தர். ஓகே. ஆமாம்மா. ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு? இல்லை, இதான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஓகே. இப்போ ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஓ, 3 இயர்ஸாக பண்ணிட்டு ஆனா இருக்கோம். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி புரோட்டா, உங்களோட புரோட்டா இருந்துச்சு. இந்த மாஸ்டர் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாஸ்டர், கொஞ்சம் செலக்டிவா எக்ஸ்பீரியன்ஸ்டு மாஸ்டர் தேடி பிடிச்சி போட்டுருக்கோம். உங்களுக்கு பல வருஷம் ஆசைன்னு சொன்னீங்க. இப்ப ஆமா ஆமா. முன்னாடி நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் போகும்போது ஈஸியாக நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. அப்போ நமக்குள்ள ஒரு யோசனை, நம்ம முடிஞ்ச அளவு ஒரு குறை சொல்லாமல் ஒரு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ கொரோனா டயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போ லைட் ஆரம்பிச்சோம், அது மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பை பார்த்துட்டு இப்போ ஃபுல் சிங்கி இறங்கிட்டேன். நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் பிசினஸ் சைடில் ஆரம்பிச்சது. இப்போ கிட்டத்தட்ட இது மெயின் ஆகிடுச்சு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆனா இது மோஸ்ட்லி விளம்பரம் பெருசா ஆடுது, நீங்க கொடுக்கல. கொடுக்காமல எந்த ரீச் ஆயிருக்குன்னா எல்லாமே அவங்க கலசனிக்கு ஸ்டூடெண்ட்ஸ், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் சப்போர்ட்ஸ், அவங்க வந்து மேக்ஸிமம் நம்ம கடையிலோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஸோ அதுலேயும் நல்ல ஓரளவு ரீச். ஓகே. மதியம் பிரியாணி உண்டு? பிரியாணி தான் மெயின் இங்கே. அப்படியா? சிக்கன் பிரியாணி, நம்ம பாஸ்மதி ரைஸ் சென்னை ஸ்டைலையும் ஆந்திரா ஸ்டைலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்பைசியாக கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ இல்லை என்னது? இல்லை, இப்போ முடிஞ்சிருக்கும். சாரி சாரி. ஓகே ஓகே. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோமே. அடுத்து இன்னொரு டைம் லஞ்சுக்கு வாங்க. கண்டிப்பா நான் சிறப்பாக பண்ணிக்கிறேன். கண்டிப்பா. இதே மாதிரி உங்களோட பிசினஸ் வந்து இதே டேஸ்ட் கொடுக்கணும் எங்களுக்கு, அதான் மெயின். கண்டிப்பா. எப்போ வந்தாலும் சரி, முடிஞ்சிடும். டேஸ்ட் விஷயத்துல, குவாலிட்டி விஷயத்துல எல்லாத்தையுமே சொன்னது அதுதான். முதல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதான் மெயின் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எல்லாமே டைரக்டா நான் நேரடியாக பர்ச்சேஸ் பண்றேன். குவாலிட்டி ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதை பார்த்து பண்ணிக்கலாம். அந்த காரத்தால சிம்பிளா சொல்லப்போனா எல்லாருமே பொதுவாக நினைப்பாங்க ஹோட்டல்னாலே காய்கறிகள்லாம் வந்து 9 மணிக்கு மேலே சந்தைக்குமா சீப்பாக கிடைக்கும்ட்டு. நான் காலையில் 9 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்களை பார்த்து பண்றதுனால நம்மளால குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. அதனால தான் நாங்களும் தேடி வந்து உங்களை பண்றோம். கண்டிப்பா. டேஸ்ட் நல்லா இருக்கிறதா இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு ஹாப்பினா. கண்டிப்பா வாங்க சார். அந்த ஃபிரான்ச்சைஸ் வந்து நீங்க சும்மா இல்ல, அதுவும் உண்டு. நமக்கு வந்து கிளப்னோட ஃபிரான்ச்சைஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. அது ஏற்கனவே சவுத் இந்தியா ஃபுல்லா இருக்குது. பட் இப்போ இதுவும் சேர்ந்து நம்ம பண்றதுனால, ரெண்டு சேர்ந்து பண்றதுனால மக்கள்கிட்ட வந்து நம்ம வரவேற்பு அதிகமாக இருக்கும். கண்டிப்பா. இதே டெஸ்ட் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புரோட்டா பத்தி தான் சொல்லிட்டே இருந்தேன் திரும்ப. அண்ணா தான் புரோட்டா மாஸ்டர். புரோட்டா வந்து பாத்தீங்கன்னா செம டேஸ்ட். ஆனா எப்படி மத்த கடைக்கும் உங்க கடைக்கும் என்ன ஏதோ ஒரு வித்தியாசமா பண்றீங்களா? என்ன அது? நம்ம தேய்க்கிறதுல இருக்கு, மாவு குழைச்சி பிணைஞ்சதுலாம். ரைட். நீங்க எத்தனை வருஷமா புரோட்டா போடுறீங்க? நானு ஒரு 20 வருஷம். ஓ, சரி. நீ எந்த ஊர்னா? தென்காசி பக்கம் சுந்தரபாண்டிபுரம். ஓ, தென்காசி பக்கத்துல. அங்க இருந்து நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர். ஓகே. புரோட்டா அல்டிமேட்னா இதுக்கான ஸ்பெசிபிக்கா இதுதான் இந்த புரோட்டாக்கான டேஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓ, ஆனா தேய்க்கிறதுல அடிக்கிறதுல அந்த ரொம்ப டைம் எடுத்து இது பண்ணுவீங்க அதுல இருக்கு. ஓகே. ஆவரேஜா உப்பு மாத்திரலாம். என்ன உப்பு மாத்திரம், வேற எதுவும் போட மாட்டோம். ஓ, வேற எதுவும் போட மாட்டீங்க. கரெக்ட். ஒல்லி உப்பு மாத்திரம், உப்பு தண்ணி இந்த மாதிரி. இந்த முட்டை எல்லாம் இது பண்ணி கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கேன் அதோட சீக்கிரம் நம்ம தேய்க்கிறதுலயும் அடிக்கிறதுலயும். ஓகே. இந்த மாதிரி நான் நம்ம சைடுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். முன்னாடி சாப்பிட்டுருக்கோம், இப்ப ரொம்ப கஷ்டம். நல்லா இருக்கும். ஒரு புரோட்டா எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? நான் பிரைஸ் கேட்கல. 20 ரூபா. ஆனா டேஸ்ட் அப்படி தூக்கும் போதே அப்படி புரோட்டா அப்படியே இதாகுது. பூவா இருக்கு புரோட்டா. இட்லி தான் பூவா இருக்கும், புரோட்டா பூவா இருக்கு. ரைட்டு. உண்மையிலே அருமை புரோட்டா. கரெக்ட். புரோட்டா மாஸ்டர் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சூப்பர்ண்ணா. நீங்க தான் கடைக்கு ஒரு செல்லிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ரொம்ப நீங்க புரோட்டா மட்டும் தான். நீங்க கல் ஐட்டம் தோசை, பரோட்டா, ஆம்லெட், கொத்து பரோட்டா, வீஸ் பரோட்டா, கொத்து வீச்சு, எக்கு கொத்து, எல்லா ஒரு பத்தி 100 ஐட்டங்க. அந்த கல்லுக்குள்ள எல்லாமே நமக்கு. ஓகே. கல் ஐட்டம் என்னெல்லாம் போடுறீங்களோ எல்லாமே தெரியும். சரி, நன்றிண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் குமரேசன். சுந்தரபாண்டிபுரம் சூரியகாந்தி ஏரியா. குமரேசன் அண்ணாவை பாருங்க. நீங்க வந்து நம்ம அண்ணாவை பாருங்க, ஸ்பெஷலா புரோட்டா போட்டுருக்கோம். ஓகேண்ணா, நன்றி. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பில்லு ரேட்டு பார்த்தீங்கன்னா 720 வந்தது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரூம்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு போல். இல்லை இதுவுமே ஹோட்டல் மாதிரி நடத்துகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டும் நடத்துகிறாங்க போல், எல்லாமே நடத்துகிறாங்க. அதாவது ஒரு டூரிசம் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் இறங்கி கலக்கிட்டு இருக்காங்க. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணங்கோயில் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கடசஞ்சியம் காலேஜ் போகிற வழியில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு இந்த ரோட்டில் வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். பெரிய போர்டு இருக்குது உங்களுக்கு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்.